குரு வணக்கத்துடன் இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு 8th ஸ்டாண்டர்டில் யூனிட் 2 வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரையோட புக் பேக் தான் நம்ம பார்க்க போகிறோம். புக் பேக் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருமே பிளாசி ஃபோர் பக்ஸார் ஃபோரில் கிளியராக இருந்தாலே புக் பேக்கில் நம்ம என்ன செஞ்சிடலாம், நிறையா கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ரைட், இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 1757 ஆண்டில் வங்காளத்தை ஆட்சி செய்தவர். நம்ம பார்த்தோம், பிளாசி ஃபோர் வந்து 1757 ஆண்டு நடந்துச்சு. அதில் யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணால் பார்த்தா சிராஜ் உத்தௌலாவுக்கும் ராபர்ட் கிளைவ்க்கு இடையில நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ பாருங்களேன், ஆன்சர் அப்போ யார், வங்காளத்தை யார் ஆட்சி பண்ணியிருப்பா, சிராஜ் உத்தௌலா. வெரி குட். செகண்ட், பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1757. மூணாவது, பக்சார் போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை என்ன உடன்படிக்கைனா அலகாபாத் உடன்படிக்கை. சரி, ஓகே. ஃபோர்த் கொஸ்டின், பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி இரண்டாம் கர்நாடக போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி எந்த கர்நாடக போர் முடிவு கொண்டு வந்தாங்க, இரண்டாம் கர்நாடக போர் முடிவு கொண்டு வந்தாங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், ஹைதர் அலி மைசூர் அரியணை ஏறிய ஆண்டு அப்படின்னா ஹைதர் அலி மன்னரா பதவியேற்றிருப்பாங்க இல்லையா, அந்த ஆண்டை கேட்குறாங்க. ஹைதர் அலி மைசூர் அரியணை ஏறிய ஆண்டு 1761. ஓகே. சிக்ஸ்த் கொஸ்டின், மங்களூர் உடன்படிக்கை இவர்களுக்கு இடையே கையெழுத்தானது. மங்களூர் உடன்படிக்கையில் யார் கையெழுத்து போட்டிருப்பாங்கன்னா திப்பு சுல்தானும் ஆங்கிலேயர்களும். ஸோ ஆப்ஷன் 3 ஆங்கிலேயர்கள் மற்றும் திப்பு சுல்தான். சரி, செவன்த் கொஸ்டின், மூன்றாம் ஆங்கிலேய மைசூரின் போது ஆங்கிலேய தலைமை ஆளுநர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ மூன்றாம் ஆங்கிலேய மைசூரின் போது காரன்வாலிஸ் தான் ஆங்கிலேய தலைமை ஆளுநராக இருந்திருப்பாரு. எய்த் கொஸ்டின், ஆங்கிலேயருடன் பசின் உடன்படிக்கை செய்து கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டால் இரண்டாம் பாஜிராவ். இரண்டாம் பாஜிராவ் யாருன்னு பார்த்துருக்கோம் இல்லையா. கரெக்ட், ஓகே. நைன்த் கொஸ்டின், மராத்திய பேரரசின் கடைசி பீஸ்வா இரண்டாம் பாஜிராவ். ஸோ பசின் உடன்படிக்கை ஆங்கிலேயர் கூட செய்து கொண்டது இரண்டாம் பாஜிராவ் தான். மராத்திய பேரரசின் கடைசி பீஸ்வாவும் இரண்டாம் பாஜிராவ் தான். ஓகே. 10th கொஸ்டின், துணைப்படை திட்டத்தில் இணைத்து கொண்ட முதல் இந்திய சுதேச அரசு எது? லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம், எது? ஹைதராபாத். சரி, ரைட். செகண்ட் பார்க்கலாம். கோடிட்ட இடங்களை நிரப்புக, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். ஓகேவா. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அலிநகர் உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்ட ஆண்டு. அலிநகர் உடன்படிக்கை ஞாபகம் இருக்கா? இருட்டறை துயர சம்பவம் நடந்த உடனே 2 பேரும் சமாதானமாக போகணும்னு சொல்லி போட்டிருப்பாங்க இல்லையா, அதுதான் 1757. இதையும் மீறி தான் பிளாசி போர் 1757 நடந்துச்சு. ஏன் இந்த ஆண்டையும் இந்த போரெல்லாம் திரும்ப நம்ம ஒரு தடவை சொல்கிறோம்னா, நமக்கு ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்தை கேட்க கேட்க என்ன ஆயிரும், நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். தட்ஸ் ஒய், அவ்வளோதான் ரீசன். ஓகேவா. திரும்ப திரும்ப நம்ம கேட்டோம்னா அது நமக்கு மறக்காது இல்லையா, அதுக்காகத்தான். சரியா. ஓகே. செகண்ட் கொஸ்டின், சிராஜ் உத்தௌலாவின் தலைமை படைத்தளபதி மீர் ஜாஃபர். சிராஜ் உத்தௌலாவின் தலைமை படைத்தளபதி மீர் ஜாஃபர் யாருன்னு தெரியுதா? இந்த சிராஜ் உத்தௌலாவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் ராபர்ட் கிளைவ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு அந்த போரில் சிராஜ் உத்தௌலா என்ன செய்வாங்க, கொன்றுவாங்க. அப்புறமே என்ன பண்ணுவார் ராபர்ட் கிளைவ், மீர் ஜாஃபரையே என்ன பண்ணிடுவார், வங்காளத்தோட நவாப்பா அரியணையில் அமர்ந்துருவாங்க. ஞாபகம் இருக்குல்ல. சரி, ஓகே, ஃபைன், குட். தேர்ட் ஒன், இரண்டாம் கர்நாடக போருக்கான முக்கிய காரணம் வாரிசிலப்பு கொள்கை. சரி. ஃபோர்த் ஒன், இந்தியாவில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்துவதற்காக வாரிசு இழப்பு கொள்கையை கொண்டு வந்தவர் டல்ஹவுசி பிரபு. இந்த வாரிசு இழப்பு கொள்கை என்னன்னு புரியுதா உங்களுக்கு? இந்த ஜான்சியெல்லாம் கைப்பற்றிருப்பாங்களா, இந்த குழந்தை இல்லாதவங்க தத்தெடுக்கிற குழந்தையெல்லாம் என்ன பண்ணணும், அந்த அரசோட இதெல்லாம் சொத்து மட்டும்தான் அவங்களுக்கு, மித்தபடி ஆட்சி பண்ணுற அதிகாரம் எல்லாமே ஆங்கிலேயர்களுக்குன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதை எதிர்த்து தான் பின்னாடியெல்லாம் புரட்சியே வந்திருக்கும். சரி, ரைட். இப்போ இழப்பு கொள்கை, வாரிசு இழப்பு கொள்கையை கொண்டு வந்தவர் டல்ஹவுசி பிரபு. ஓகே. ஃபிஃப்த் ஒன், திப்பு சுல்தானை இறுதியாக தோற்கடித்தவர் ஆர்தர் வெல்லஸ்லி. யாரு? ஆர்தர் வெல்லஸ்லி. ஓகே. சிக்ஸ்த் கொஸ்டின், திப்பு சுல்தான் இறப்புக்கு பின் டேஸ் வசம் மைசூர் ஒப்படைக்கப்பட்டது. யாருக்கிட்ட மைசூரை கொடுத்துட்டாங்க திப்பு சுல்தான் இறந்ததுக்கு அப்புறம்னு பார்த்தோம்னா, ஏன்னா அவங்களோட உறவினர்கள் அவங்களோட மகன்கள்லாம் என்ன பண்ணாங்க, நாடு கடத்திட்டாங்க. நம்ம படித்தோம் இல்லையா. பாதி பேரை வேலூர் கோட்டையில் அடைச்சி வச்சாங்க இல்லையா. பேலன்ஸு அந்த
திப்பு சுல்தானுக்கு அப்புறம் மைசூர் யார்கிட்ட கொடுத்தாங்கன்னு பார்த்தா மூன்றாம் கிருஷ்ணராஜா உடையார். மூன்றாம் கிருஷ்ணராஜா உடையார், ஓகேவா, அவங்க கிட்ட தான் கொடுத்தாங்க. 7th கொஸ்டின், 1800ஆம் ஆண்டு கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில் ஒரு கல்லூரியை நிறுவியவர் யார்? கல்லூரியை இந்த பயிற்சி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது யார் சொன்னா? வெல்லஸ்லி பிரபு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று தேர்டு பொறுத்துக. பொறுத்துக வந்து பார்க்கலாம். இதுக்கு நான் ஆன்சர் டைரெக்டாக கொடுத்துட்டேன், நீங்கள் வந்து டைரெக்டாகவே படிச்சுக்கோங்க, ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒன் ஐலா சஃபேல் உடன்படிக்கை. ஐலா சஃபேல் உடன்படிக்கை யார் யாருக்கு நடந்துச்சு? முதல் கர்நாடக போரில் நடந்துச்சு இல்லையா. ரெண்டாவது சால்பை உடன்படிக்கை, அது முதல் மராத்திய போரில் நடந்துச்சு. சரி, தேர்ட் ஒன் பாரிஸ் உடன்படிக்கை, மூன்றாம் கர்நாடக போர். ஃபோர்த் ஒன் ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை, ஞாபகம் இருக்கா? மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர். ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கையில் யார் யாருக்கு இடையே நடந்திருக்கும்? திப்பு சுல்தானுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும். அதில் தான் திப்பு சுல்தானோட 2 மகன்களை வந்து கேட்டிருப்பாரு, பணைய கைதியாக மணி வாங்கியிருப்பாங்க, அவங்கள்ட்ட இருந்து 3.5 கோடி சொத்தெல்லாம் வாங்கியிருப்பாங்க, பாதி பகுதியை வந்து ராஜ்யத்தில் பாதி பகுதியை கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை பயங்கரமாக ஆங்கிலேயர்கள் என்ன செஞ்சுருப்பாங்க? எழுதி வாங்கியிருப்பாங்க. அதுதான் மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர். சரி, ஓகே. ஃபிஃப்த் ஒன் மதராஸ் உடன்படிக்கை, முதல் ஆங்கிலேய மைசூர் போர். இது யார் யாருக்கு இடையில நடந்திருக்கும்? ஆங்கிலேயருக்கும் ஹைதர் அலிக்கு இடையில நடந்திருக்கும். மதராஸ் உடன்படிக்கை, முதல் ஆங்கிலேய மைசூர் போர், ஓகேவா, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபோர்த் ஒன் சரியா தவறா என குறிப்பிடுக. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் அலிவர்திக்கான் மறைவுக்கு பின்னர் சிராஜ் உத்தௌலா வங்காளத்தின் அரியணை ஏறினார். கரெக்ட். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்ததே இதுதான், அலிவர்திக்கான் அவங்க இறந்த உடனே தான் சிராஜ் உத்தௌலா வங்காளத்தோட அரியணையில் வந்தாருன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ ஆன்சர் கரெக்ட் தான், சரி. செகண்ட் ஒன் பிளாசி போரில் ஆங்கிலேய படையை வழிநடத்தியவர். பிளாசி போரில் யார்? ராபர்ட் கிளைவ். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ஹெக்டர் மன்ரோ. ஹெக்டர் மன்ரோ யாருப்பா? பக்சார் போரில் இருந்தார்ல, அவர் தான் ஹெக்டர் மன்ரோ. சரி, ரைட்டு, அப்போ தவறு. தேர்ட் ஒன் ஐரோப்பாவில் வெடித்த ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் 2ஆம் கர்நாடக போருக்கு இட்டு சென்றது. இது கிடையாது, தவறு தான், ஓகேவா. ஃபோர்த் ஒன் வங்காளத்தின் வில்லியம் கோட்டையில் உள்ள உச்ச நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி சர் எலிசா இம்பே ஆவார். லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா, அந்த வில்லியம் கோட்டையில ஃபர்ஸ்ட் உச்ச நீதிமன்றம் முதல் தலைமை நீதிபதி சர் எலிசா இம்பே. இது கூட டிஎன்பிசியில் நிறைய தடவை கேட்டிருக்காங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. கரெக்ட், சர் எலிசா இம்பே. ஃபிஃப்த் ஒன் காவல்துறையை உருவாக்கினவர் காரன் வாலிஸ் இருக்கு. கரெக்ட், லாஸ்ட் கிளாஸ்லேயே படித்தோம். காரன் வாலிஸ் பிரபு தான் என்ன பண்ணாரு? காவல்துறையை உருவாக்கினார். ஆன்சர் சரிதான். ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் கீழ்கண்டவைகளுள் சரியாக பொருந்தியுள்ளது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்க, அடையார் போர் 1748 கொடுத்துருக்காங்க, தவறு. ஆம்பூர் போர் 1754, அதுவும் தவறு. ஆற்காட்டு போர் 1749, தவறு. ஸோ வந்தவாசி போர் 1760. இதுதான் இதோட ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இதோட யூனிட் 2 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை புக் பேக்கும் சேர்த்து நம்ம என்ன செஞ்சாச்சு? கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்கள்ட்ட சொல்லுங்கள். இந்த மணி 8th ஸ்டாண்டர்டில் கிளாஸ் நடக்குது, பாருங்கள், சொல்லுங்கள். தேங்க்யூ, நன்றி.